அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி உள்ள பித்தளை மற்றும் வெண்கல பொருட்களை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. 1 by 1 காமிக்கிறேன் வாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெண்கல விளக்கு, வெண்கல மாட விளக்கு. அதிலே சின்ன மாட விளக்கு அது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம தொங்க விடுற ஹேங்கிங் லேம்ப்பு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன துவாரம் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த துவாரத்து வழியால் எண்ணெய் இதில் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு 250 ml பிடிக்கும். ஸோ இந்த 250 ml இதை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி செயின் இருக்குது. இந்த செயினில் நம்ம இதில் கட்டி ஹேங்கிங் இல்லாமல் நம்ம மேலே வச்சிடலாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். தொங்க விடும்போது நமக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும். அந்த 5 தீபம் எரியும் போது ஒரு 400 ml பிடிக்கிது. காது வச்ச வெண்கல பாத்திரம் அடுப்பில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 400 ml பிடிக்கிது. ரொம்ப ரேர், இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வெண்கல வட்டி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெண்கல வட்டி. இது முறி வட்டி, அதாவது முறின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட் டைம் நான் சொன்ன அந்த முறி வட்டி. அது முறி வெண்கலம் அப்படிங்கிறது வந்து சுத்தமான வெண்கலம். நல்லாவே உங்களுக்கு தெரியும், அதோடய வைப்ரேஷன் இருக்கும். முறி வெண்கலம்னா தட்டினா அதோடய வைப்ரேஷன் தெரியும். இது தண்ணி குடிக்கிற வெண்கல ரோட்டா, இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கும். பித்தளை அடுக்குலேயே இது வந்து ஒரு சின்ன அடுக்கு, பழைய காலத்து அடுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முறம் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதுவும் பித்தளையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நோம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முறம் வச்சு தான் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயன்படும். நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெண்டி, அபிஷேக கெண்டி. இது பார்த்திங்கன்னா வெண்கல தூவக்கால். சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூவம் நம்ம போட்டு சாம்பிராணி வீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணி போடக்கூடிய தூவக்கால் வெண்கலத்தில் உள்ளது. சின்ன சங்கு, அது பாலாடை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 250 ml பிடிக்கக்கூடிய மினியேச்சர் கூஜா, சின்ன கூஜா பாருங்கள். இது வெண்கலத்தினால் செய்யப்பட்ட, இது பார்த்திங்கன்னா நம்ம பரிமாறத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இதில் சாம்பிராணியும் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸ். இது வெண்கலப்படி நம்ம பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெண்கலப்படியை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளத்திலே இது வந்து பார்த்திங்கன்னா பெருசு, 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது பாருங்கள். நல்ல சவுண்டு வருது, நல்ல பெரிய தாளம். இது வெண்கல பஞ்சபாத்திரம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வெண்கல டம்ளர் 2 பாருங்கள். ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஒரே சைஸில் 2 டம்ளர் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கக்கூடிய வெண்கல டம்ளர். எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். இது பாலிஷ் பண்ணியே இருக்குது. இதுவுமே வெண்கல டம்ளர் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குண்டு. இது ஒரு 300 ml to 400 ml பிடிக்கும் இந்த சின்ன குண்டு. இது பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது தயிர் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு கிச்சன் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது மீந்து போணுச்சுன்னா அதை இதில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது ஸ்டோரேஜுக்கு தான். அடுப்பில் வச்சிங்கன்னா சும்மா ஒரு 100 பால் காய்ச்சலாம், அவ்வளோதான்.
இது அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக கெண்டி. இது 3 உலோகங்கள் சேர்ந்தது. காப்பர், வெண்கலம் மற்றும் பித்தளை 3 உலோகங்கள் செஞ்சது. இதில் வந்து தண்ணி நம்ம வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா அது 3 உலோகம் இதில் இருக்குது பாருங்கள். இது 2 விளக்கு பார்த்திங்கன்னா தாமரை வடிவத்தில் இருக்குது பாருங்கள். மேல் நோக்கி எரியக்கூடியது. தாமரைக்கு நடுப்புற வந்து விளக்கு இருக்கும். இது 250 ml எண்ணெய் பிடிக்கும். நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய விளக்கு. 2 விளக்கும் பேராக இருக்குது. இந்த விளக்கோட பேர் வந்து நந்தா விளக்குன்னு பேர். 2 பக்கமும் நம்ம வாசப்படியில் வச்சிங்கன்னா தாமரை வந்து எதுக்கு உகர்ந்தது, லக்ஷ்மி வந்து குடிக்கொண்டு இருக்கிறது தாமரை. ஸோ இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றுறதுனால சர்வ லக்ஷணமும் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். விளக்கோட பேரே பார்த்திங்கன்னா நந்தா விளக்கு. இது நம்ம ஆயில் பாட்டில் பெரிய ஆயில் பாட்டு வெண்கலத்திலே உள்ளது. அடிப்பகுதி சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும் பாருங்கள். வெண்கல டம்ளர் இந்த மாதிரி பட்டை அடித்த டம்ளரு, கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் மாடல் இது. இடியாப்பாச்சி, வெண்கல இடியாப்பாச்சி பியூர் பிராண்ட்ஸ். இது நேம் கூட எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா. கீழே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் போடுறதுக்கு, அந்த பகடா புளியறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்குது. தனியாக நம்ம கலட்டிக்கலாம். ஒரு அச்சா நம்ம கலட்டிக்கலாம் தனியாக. இது தனியாக இந்த பார்ட் நம்ம கழட்டிட்டு ஒரு அச்சா நம்ம கழட்டி இதில் போட்டுக்கலாம். 4 அச்சு இருக்கும். நாட்டு பித்தளை தாம்பாளம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 இன்ச் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் போட்டு அந்த 2 தாம்பாளமும் விற்றுட்டேன். இது அடுத்தது இப்போ வந்தது. இது புதுசு. இது அடுத்தது இந்த மாதிரி ஒரு வட்டி. அது பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நம்ம வதக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அடி கனமாக இருக்குது அந்த வட்டி. குமிழ் செம்படம். குமிழ் செம்படம் வந்து ஒரு 8 இன்ச்சு ஹைட்டு இருக்குது. வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ வெயிட் இருக்குது. என்ன கெப்பாசிட்டின்னா ஒரு 1.5 கிலோ கெப்பாசிட்டி. இந்த வாளி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வெயிட் இருக்குது. கோயிலில் வந்து புளியோதரை எடுத்துகிட்டு போகிற வாளி இது. 1.5 கிலோ வெயிட் இருக்குது இந்த வாளி. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீன் கோட்டரோடு இருக்குது. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வெயிட் இருக்குது ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 kg யூஸ் பண்ணிக்கலாம். 4 kg கெப்பாசிட்டி. அதேமாரி அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே வந்து ஒரு 4 kg யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து 1 kg வெயிட் இருக்குது. உள்ளுக்குள்ளே டின் கோட்டடோடு இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 பானை, நம்ம ரெகுலராக வடிக்கிற பானை 2 பானை இருக்குது. இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டரு தண்ணி குடிக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் வடிக்கலாம். உள்ளே டின் கோட் பண்ணியிருக்காங்க பானைக்குள்ளே, வெங்கல பானையில். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வடிப்பாங்க. ஸோ யாரெல்லாம் உப்பு போட்டு வடிக்கிறீங்களோ அவங்களாம் வெங்கலமாக இருந்தால் கூட டின் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. உப்பு போட்டு வடிக்காதவங்க நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டரு தண்ணி பிடிக்குது. ஸோ அந்த 1 கிலோ கண்டிப்பாக அதை வடிக்க முடியும் அந்த பானையில். சேம் இப்போ காமிச்சோம் இல்லையா, இதே மாடல் பானையிலே கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ ரெண்டுமே வேணுனாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பொருட்கள் வந்துச்சு, அதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஃபோட்டோ இமேஜை ஷேர் பண்ணுங்கள். என்ன பொருள் வேணும்னு அதுக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். என்ன ஹைட் இருக்குது, என்ன வெயிட் இருக்குங்கிறது இண்டிவிஜுவலாக நான் சென்ட் பண்ணிடுறேன் ஒவ்வொருத்தருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் கொடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பழைய காலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனல் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நமக்கு லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பழைய பொருட்கள் வந்து அவங்க எதுவும் வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அது எங்கே கிடைக்கிதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.